Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத்யூ அர்னால்டு எழுதின டோவர் பீச் அப்படின்ற ஒரு போயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மேத்யூ அர்னால்டு இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு poet அண்ட் ஆல்சோ கல்ச்சுரல் கிரிட்டிக். அண்ட் இவர் எப்போ பிறந்தார்னா December 24, 1822 லேஹம் அப்படின்ற ஒரு பிளேஸ். ஸோ யுனைடெட் கிங்டமில் தான் இருக்குது. ஸோ பிரிட்டனில் தான் பிறந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் எப்போ இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா April 15, 1888 லிவர்பூல் அப்படின்ற ஒரு பிளேஸ். ஸோ அதுவுமே யுனைடெட் கிங்டமில் தான் இருக்குது. எதனால் இவர் இறந்து போனார் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ்னால தான் இறந்து போனார். அண்ட் இவருடைய பேரண்ட்ஸ் வந்து யார் அப்படின்னா தாமஸ் அர்னால்டு. ஸோ இவர் தான் இவருடைய அப்பா. அண்ட் மேரி பென்ரோஸ் இவங்க இவருடைய அம்மா. அண்ட் இவர் வந்து எந்த நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரிட்டிஷ். அண்ட் இவர் எந்த பீரியடில் வாழ்ந்த ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விக்டோரியன். அண்ட் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து எந்த ஜானரை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா பொயட்ரி, அப்புறம் வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம், அது வந்து சோஷியலாகவோ இல்லை ரிலிஜியஸ், ஸோ அந்த விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இவருக்கு வந்து 6 சில்ட்ரன் வந்து இருக்காங்க. இவருடைய ஒய்ஃப் நேம் ஃப்ரான்சஸ் லியூசி. இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டோவர் பீச், அதுக்கப்புறம் த ஸ்காலர் கிப்சி, தைரசிஸ், கல்ச்சர் அண்ட் அனார்கி, அண்ட் த ஃபைனல் ஒர்க் இஸ் லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா. ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் இப்போ நம்ம விக்டோரியன் ஏஜ் அண்ட் த ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏஜுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ பார்த்துடலாம். விக்டோரியன் ஏஜ் அண்ட் த ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பீரியடில் வாழ்ந்த ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கோம், அண்ட் அந்த ரைட்டிங்ஸ் வந்து எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கேபிட்டலிசம், மெட்டீரியலிசம் அண்ட் காலனிலிசம். அண்ட் இதில் வந்து ஒரு ரீகன்சிலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், ஐசோலேஷன், ரிடம்ஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் வந்து ஹியூமனிடேரியனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதில் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து இறந்து போயிருக்கும். ஹியூமனிடேரியனிசம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அந்த ஏஜில் உள்ள ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸில் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாகவே இருக்காது. அண்ட் அந்த பீரியடில் வாழ்ந்த ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெனிசன் சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் மேத்யூ அர்னால்டு, இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் லைக் ராபர்ட் ப்ரௌனிங், ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன், தாமஸ் கார்லைல், ஜான் ரஸ்கின், D.G. Rossetti, J.M. Barrie, John Galsworthy, Charles Dickens, Charlotte Bronte, George Eliot and also Thomas Hardy. ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து இந்த ஏஜில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ஃப்ரெட் லார்ட் டெனிசன், ஸோ அவருடைய ஒர்க் யுலிசஸ் அண்ட் லோட்டஸ் ஈட்டர்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுலிசஸ் வந்து ஒரு ஆப்டிமிசமான ஒரு விஷயத்தை வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் பெசிமிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பட்சத்தில் லோட்டஸ் ஈட்டர்ஸ் அப்படின்ற டெனிசனுடைய ஒர்க்கில் நம்ம பெசிமிசம் வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம டோவர் பீச் போயத்தில் உள்ள ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த போயம் எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா 1867 நியூ போயம்ஸ் அப்படின்ற கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு லிரிக் போயம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் இந்த போயத்தில் யூஸ் பண்ணப்பட்ட செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கென்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் உள்ள ஒரு ஃபெரி போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து டோவர் பீச் அப்படின்ற ஒரு இது இருக்குது சார். ஓகேவா? ஸோ அந்த பீச்சில் உள்ள அந்த சீஷோரை தான் வந்து இங்கே ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த போயம் வந்து ஒரு 4 ஸ்டான்சஸ் உள்ள ஒரு சிம்பிளான ரொம்ப ஷார்ட் போயம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இந்த போயத்தில் 4 ஸ்டான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் 14 லைன்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸால் 6 லைன்ஸ் இருக்குது. தேர்ட் ஸ்டான்ஸால் 8 லைன்ஸ் இருக்குது. அந்த ஃபைனல் ஸ்டான்ஸால் 9 லைன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போயத்தை பற்றி நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா இந்த போயம் ஒரு விஷயத்தை வந்து டினோட் பண்ணுது. ஸோ என்ன இதை வந்து இதில் சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சி ஆஃப் ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதில் டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். டோவர் பீச், பீச்னாலே நமக்கு தெரியும் அதில் பீச் அந்த கடலில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபெய்த்தை வந்து இதில் கம்பேர் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் ரிலிஜியன் வெர்சஸ் டார்வினிசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முச்சில், அதுவும் கிறிஸ்டியானிட்டியில் பார்க்க முச்சில் ஒரே ஒரு காட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அண்டு கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் டார்வினிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முச்சில் குரங்குலேருந்தான் மனுஷன் வந்தான் அப்படின்ற ஒரு எவல்யூஷன் தியரி இருக்குது. சார்ல்ஸ் டார்வின் பப்ளிஷ் பண்ண ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற அவருடைய ஒரு டாக்குமெண்டேஷன் எவல்யூஷன் தியரியை வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள விஷயங்களை சயின்ஸை பற்றி அங்கே வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு சயின்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ப்ராக்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த ப்ராக்ரெஸ்ஸான அந்த சயின்ஸ் எப்போ இந்த உலகத்துக்கு வந்துச்சோ அப்போவுமே வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா ரிலிஜியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறைஞ்சு போச்சு, டிஸ்அப்பியர் ஆகிட்டு. அண்ட் பீப்புள் மத்தியில் ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்றது தான் வந்து ஆத்தர் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸுடைய அந்த ஒரு ப்ராக்ரெஸை பற்றி ஆத்தர் அழகாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த டெக்னாலஜிஸ் வந்து உலகத்தில் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால ரிலிஜியஸ்க்கு வந்து எந்த ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த போயத்தில் ஆத்தர் நிறைய ஃபிலாசபிக்கலான எலமெண்ட்ஸை வந்து ரொம்ப ஹைலி யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இதில் கிராட்டிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெலன்கலியான ஒரு மூடை பற்றி ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் க்ரீக் அல்யூஷனை இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இக்னரன்ஸ்னால் கித்தன் கின்ஸை பேட்டில் ஃபீல்டில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை. அண்ட் லேக் ஆஃப் ரிலிஜியஸ் ஃபெய்த். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு நான் எண்டிங் ப்ராசஸ் ஆன நம்ம லைஃப்பில் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட்டில் ரெமெடி வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஃபெய்த் வேணும். ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம், கடவுள் மேலே ஒரு ஃபெய்த் வேணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருப்பாங்க, லவ் ஒன் அனதர் அப்படின்ற ஒரு ரெமெடியை வந்து சொல்லுவாங்க. ஒன் ஷுட் லவ் அனதர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த போயத்தில் வந்து விக்டோரியன் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம பார்த்த மாதிரி இந்த போயம் வந்து ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு போயம் தான். அண்ட் இந்த போயத்தில் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஆத்தர், யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மேத்யூ ஆர்னால்ட் அண்ட் அவருடைய ஒய்ஃப் ஃப்ரான்சிஸ் லியூசி ஒயிட்மேன். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பீச்சுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த டோவர் அப்படின்ற அந்த பிளேஸில் உள்ள பீச்சுக்கு வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆத்தர் மேத்யூ ஆர்னால்டு வந்து அந்த பீச்சை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆவார். சும்மா அட்மையர் ஆனதுக்கப்புறம் வந்து இவருக்கு அவரை அறியாமே அன்இன்டென்ஷனலாக மெலன்கலி மூட் அப்படின்ற ஒரு சேட்னஸ் வந்து அவர்கிட்ட வந்து வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஒவ்வொன்றா வந்து நினைக்கிறாரு. ஸோ பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொந்த பந்தங்களையே வந்து இக்னரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்னால, அதுவும் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கித்தன் கின்ஸையும் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அதுவும் பேட்டில் ஃபீல்டில் கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சீ ஆஃப் ஃபெய்த். ஸோ அதுதான் வந்து இந்த டைட்டிலுடைய ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், டோவர் பீச். ஸோ பீச் அளவுக்கு உள்ள சீ ஆஃப் ஃபெய்த் வந்து இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முந்தைய காலத்தில் ஏன்ஷியன்ட் டைமில் வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் எப்போ சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சோ அப்போமே சயின்ஸ் வந்து ரிலிஜியஸ் ஃபெய்த்தை டேமேஜ் பண்ணிட்டு அப்படின்றாங்க. ஸோ சயின்ஸுடைய அட்வான்ஸ்மெண்ட் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஸ்டில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பற்றி ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. இதுவும் 19th சென்ச்சுரியில் உள்ள விஷயங்களை வந்து ஆத்தர் அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்து ரிலிஜியஸ் ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆத்தர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா அது வந்து இப்போது ஒரு எம்டி சீயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அண்டு அந்த சீயை வந்து ஃபஸ்ட்டு அட்மையர் பண்ணும்போதுல அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் வந்து தன்னுடைய லேடி லவ்வான ஃப்ரான்சிஸ் லியூசி கிட்ட வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காட்டுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இந்த போயத்தை வந்து பார்த்துடலாம். If you are ready, let's get started. Stanza 1. The sea is calm tonight, the tide is full, the moon lies fair. Upon the straits on the French coast, the light gleams and is gone.
த கிளிஃப்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஸ்டாண்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைனில் ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, காமாக வந்து இருக்குது நைட்டில் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் டைடு அதோட அலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஃபெரோஷியஸாக வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் அதில் வந்து மூணுடைய வெளிச்சம் வந்து ரொம்ப அழகாக பிரைட்டாக ஷைன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. அதுவும் எதில் அப்படி அழகாக வந்து ஷைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல ஜலசந்தி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிஏ வந்து டிவைட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ சிஏ வந்து டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தி, ஒரு எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து எதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃப்ரான்ஸையும் இங்கிலாண்டையும் வந்து செப்பரேட் பண்ணுற, ரெண்டு கண்ட்ரீஸையும் வந்து செப்பரேட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளிஃபை பற்றியும் வந்து இங்கே பேசுகிறாங்க. அந்த கிளிஃப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, அந்த ஃப்ரெஞ்ச் கோஸ்ட்டில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அந்த லைட் ஹவுஸில் இருந்து வர்ற ஒரு வெளிச்சம் வந்து எப்படின்னா ஃப்ளிக்கரிங் ஆகுது. இப்போது டியூப் லைட்லலாம் வந்து நார்மலாக வந்து பார்த்தோன்னா அந்த லைட் வந்து அழகாக வந்து எரியும். இதுவே அது வந்து ஃப்யூஸ் ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளிக்கர் பண்ணும். ஃப்ளிக்கர் அப்படின்னா அப்படி வெட்டி வெட்டி எரியுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஃப்ளிக்கரிங். ஸோ அந்த மாதிரி வந்து லைட் ஹவுஸ் வந்து ஒரு லைட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ளிக்கர் பண்ணுது. ஸோ லைட் ஹவுஸ்னாலே தெரியும். ஸோ அந்த லைட் வந்து அப்படி ஃபேன் மாதிரி சுற்றி வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்குது. கிளிம்மரிங் அண்ட் வாஸ்ட் அவுட் இன் த tranquil bay, come to the window, sweet is the night air, only from the long line of spray where the sea meets the moon blanched land. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து ரொம்ப ஷைனிங்காக வந்து இருக்குது, ரொம்ப பிரைட்டாக வந்து இருக்குது, ரொம்ப பெரிய அளவில் அது வந்து ரொம்ப பிரைட்டாக ஷைனிங்காக வந்து இருக்குது. அந்த பேன்னு சொல்லுவோம்ல, வளைகுடா, ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியாக வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவருடைய ஸ்வீட் ஹார்ட்டை வந்து கூப்பிடுறாங்க. நைட் ஏர் எந்த மாதிரி இருக்குது வந்து பாரு, விண்டோ சைடு வந்து நம்ம பார்ப்போம், சீக்கிரமாக வா, விண்டோ சைடுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு அந்த லைட் ஹவுஸில் இருந்து வர்ற அந்த வெளிச்சமாக இருக்கட்டும் அண்ட் மூன் அந்த ஒரு வெளிச்சம், அதுக்கப்புறம் வந்து சி, ஸோ அது எந்த மாதிரி இருக்கா அப்படின்றத காட்டணுன்றதுக்காண்டி இவர் வந்து கூப்பிடுறாரு. ஸோ அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ப்ரே பண்ணுது. தண்ணி வேவ்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து மேலே அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பீச்சோடைய காற்று வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது, நைட் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சி வந்து மூன் பிளான்ஸ்டு லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. மூன் பிளான்ஸ்டு லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மூணும் சாண்டும் வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும் சன்ரைஸ் ஆகும்போதுல, அதுவும் அந்த வாட்டர் ஏரியாஸில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா சன்ரைஸை வந்து பார்த்தோன்னா அந்த தண்ணியில் வந்து அந்த சூரியன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நைட்டு மூன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது, சாண்டும் மூணும் வந்து ரெண்டும் ஒட்டி ஒட்டி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மூன் பிளான்ஸ்டு. அதுக்கப்புறம் listen, you hear the grating roar of pebbles which the waves draw back and fling at their return up the high strand. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவனி, லிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உனக்கு கேட்குதா அங்கே கிராட்டிங் ஒரு ரோர் மாதிரி ஒரு சவுண்டான ஒரு சத்தம் வந்து இருக்குது, அதுவும் ரொம்ப ஹார்ஷாக வந்து இருக்குது, அந்த நாய்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த சத்தம் அப்படின்னா வேவ்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த அலைகள் வந்து அந்த கரையோரம் வரும்போது பெபிள்ஸை தூக்கி வீசுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி உள்ளே போகுது, அப்புறம் திரும்ப அங்கே ரிட்டன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பெபிள்ஸை வந்து கரையோரம் தூக்கி போட்டுட்டு போகுது, அந்த சீஷோரில் போட்டுட்டு போகுது அப்படின்றாங்க. ஃப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா த்ரூ இட் வயலண்ட்லி அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப வயலண்ட்டாக தூக்கி வீசுது அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பெபிள்ஸை வந்து ஆத்தர் இண்டிவிஜுவலுக்கு வந்து கம்பேர் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு சஜஸ்டிவான ஒரு மீனிங் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வேவ்ஸ் வந்து சீஷோர், ஸ்ட்ராண்ட் அப்படின்னா சீஷோரில் வந்து அந்த பெபிள்ஸை தூக்கி
அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹையாக வந்து ரைஸ் பண்ணி தூக்கி வீசுது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அந்த தண்ணி கடலுக்குள்ளேயே போகுது, அப்புறம் திரும்ப வந்து வீசுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பிகின் அண்ட் சீஸ் அண்ட் தென் அகெயின் பிகின். ஸோ பிகின் ஆகுது, அப்புறம் ஸ்டாப் ஆகுது, அப்புறமா என்ன ஆகுது, பிகின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் எண்டிங் ப்ராசஸ் வந்து ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. வேவ்ஸ் வருது, அப்புறம் வந்து உள்ளே போகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு அன்டயரிங் ஒர்க்ஸாக வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. வித் tremulous cadence, slow and bring the eternal note of sadness in. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மொனாட்டனஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப சேடான ஒரு விஷயத்தை வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணுது. ஒரு சேடான ஒரு மியூசிக் எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கேட்குது, என்னுடைய காதுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து இவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து என்னுடைய மைண்டை கிண்டில் பண்ணுது, ஒரு சேட்னஸை வந்து கொண்டு வருது அப்படின்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாரு. Then second stanza, Sophocles long ago heard it on the Aegean, and it brought into his mind the turbid ebb and flow of human misery. We find also in the sound a thought, hearing it by this distant northern sea. ஸோ இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோஃபோக்லஸ் அப்படின்ற ஒரு க்ரீக் ட்ராஜிக் ட்ராமாட்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து எஸ்கிலஸ் பற்றி பார்த்துருப்போம், யூரிஃபைட்ஸ் பற்றி பார்த்துருப்போம், சோஃபோக்லஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏன்ஷியன் லிட்ரேச்சரில் உள்ள ரைட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், ட்ராமாட்டிஸ்ட்னு கூட சொல்லலாம். அதுவும் ட்ராஜிக் ட்ராமாட்டிஸ்ட். ஸோ இவங்க வந்து அதுவும் சோஃபோக்லஸை பற்றி ஆத்தர் வந்து ஒரு மெட்டஃபர் யூஸ் பண்ணுறாரு. ஓகேவா, இவர் வந்து ஒரு க்ரீக் ஆத்தர் அண்ட் ஆல்சோ க்ரீக் ட்ராமாட்டிஸ்ட்னு சொல்லலாம். எந்த பீரியடில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிஃபோர் கிரைஸ்ட் 495லேருந்து 406 வரைக்கும் வாழ்ந்த ஒரு பர்சன்னு சொல்லலாம். ஒரு க்ரீக் ட்ராஜடின்னே சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ இந்த பர்சன் வந்து ஈஜியன் அப்படின்ற ஒரு சீக்கு வந்து போனாராம். சரியா, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா க்ரீஸில் தான் இருக்குது. ஸோ அந்த ஈஜியன் அப்படின்ற அந்த சீக்கு வந்து இவர் போயிருக்காரு. ஸோ க்ரீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு சீ. ஸோ அங்கே வந்து அவர் போகும்போதுல அந்த சீயை பார்க்கும்போதுல அவருக்கும் இந்த மாதிரி ஒரு மெலன்கலி மூடு வந்து உண்டாச்சு அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, டர்பீட் அப்படின்னா கன்ஃபியூசிங், ஒரு மட்டி அப்படின்ட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருடைய மைண்டில் அப்பியர் ஆச்சு அப்படின்றாங்க. ஸோ அது வந்து எந்த மாதிரி அப்படின்னா ஹியூமனுக்கு வந்து எந்த மாதிரி கவலைகள் இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு மிசரியான ஒரு விஷயத்தை வந்து சோஃபோக்லஸ்க்கு அந்த ஏஜென்சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய தாட்டுமே வந்து அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயத்தையே வந்து உண்டாக்கிட்டே இருந்துச்சு, ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் இவர் வந்து அதுவும் அந்த பிளேஸில் நிற்கும் போதுல கூட இல்லை. ஸோ அவர் வந்து அந்த பிளேஸை விட்டு தள்ளி வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. அதுவும் பக்கத்தில் இருக்கிற ஒரு நார்த்தன் சீக்கு போகும்போதுலேயும் கூட இந்த ஒரு சத்தம், ஒரு சேட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவருக்கு கேட்டுகிட்டே இருக்குது. அந்த எப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வேவ்ஸ். ஸோ இந்த வேவ்ஸ் வந்து எப்படின்னா ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்றத வந்து இதில் சொல்கிறாங்க. அண்ட் த தேர்ட் ஸ்டான்ஸா, The sea of faith was once too at the full and round earth's shore, lay like the folds of a bright girdle furl, but now I only hear its melancholy long withdrawing roar. ஸோ இப்போ வந்து ஆத்தர் இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, sea of faith. ஸோ faith அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னா சயின்ஸ் அப்படின்றதுலாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரிலிஜியஸ் ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம், கடவுள் மேலே அந்த பயஸாக வந்து எல்லாருமே வந்து இருந்தாங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் சி கூட பர்சனிஃபை பண்ணுறாரு ஆத்தர். அண்ட் அதுவும் வந்து எந்த மாதிரினா சி வந்து எவ்வளோ ஒரு அபண்டன்ஸாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் வந்து பீப்புள் மத்தியில் இருந்துச்சு. அண்ட் பீப்புளை பாதுகாக்கிற ஒரு ஆர்னமெண்ட் லைக் கேர்டல் மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேர்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து வெயிஸ்டில் அணிகிற ஒரு ஆர்னமெண்ட். ஸோ அது வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து எந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்டல் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஹிப் செயின் எப்படி வெயிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பீப்புளுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக முந்தி இருந்துச்சு. எப்போனா சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு மெலன்கலியான ஒரு சவுண்டை வந்து நான் வந்து கொஞ்சம் கூட
நான் ஸ்டாப் அப்படின்றது இல்லாமல் அந்த ரோரிங் சவுண்ட் என்னுடைய காதில் விழுந்துகிட்டே இருக்குன்றாங்க. ரிட்ரீட்டிங் டு த பிரெத் ஆஃப் த நைட் wind down the vast edges drear and naked shingles of the world. ஸோ இதில் வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு, கான் ஆகிட்டு. ரெட்ரீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோயிங் பேக் இல்லை வித்ட்ராயிங்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரெத் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு ஆகிட்டு. இப்போ நைட் விண்டு எந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப ஃபோர்ஸஸாக வந்து இருக்குது அண்டு அதுவும் ரொம்ப இக்னரண்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து நேக்கட் ஷிங்கிள்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எம்டினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இதில் டினோட் பண்ணுது. ஸோ வேர்ல்டில் இப்போ எம்டினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் அக்லியான விஷயங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டான்ஸாக ஸோ இதில் வந்து ஒரு ரெமெடியை வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தலாம். All love, let us be true to one another, for the world which seems to lie before us like a land of dreams. ஸோ இதில் வந்து சொல்லிடுறாங்க லவ் அப்படின்றது தான் வந்து என்ன அப்படின்னா உண்மையான ஒரு விஷயம். ஸோ இது வந்து உலகத்துக்கே வந்து ஒரு ரெமடியான ஒரு விஷயம். நம்ம எல்லாரையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லவ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஒரு சொல்யூஷனாக வந்து ஆத்தர் சொல்கிறாரு. லெட் அஸ் பி ட்ரூ டு ஒன் அனதர். ஸோ மற்றவங்களுக்கு ஸோ நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே கித்தன் கின்ஸ் எல்லார்ட்டையும் வந்து நம்ம உண்மையாக இருக்கணும், இந்த வேர்ல்டில் உள்ள எல்லாருக்கூடையும் நம்ம உண்மையாக இருக்கணுன்றது தான் வந்து சொல்கிறாங்க. உண்மையான அன்பை நம்ம செலுத்தணுன்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த உலகம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயமே எப்படி இருக்குன்னா ட்ரீமாக தான் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ வேரியஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஸோ நியூ ஹேட் ரியலி நெய்தர் ஜாய் நார் லவ் நார் லைட் nor certitude, nor peace, nor help for pain, and we are here as on a darkling plain, swept with the confused alarms of struggle and flight, where ignorant armies clash by night. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் சந்தோஷம்னா என்னன்றது இல்லை, உண்மையான அன்புனா என்னன்னு இல்லை, அண்டு லைட் வெளிச்சம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இருக்கானா அது இல்லை, சர்டிடியூட் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை, ஒரு சர்டனிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை, ஒரு சமாதானம் ஒரு பீஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை, அண்டு ஒன்லி பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரியலான ஒரு விஷயம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறையா பியூட்டிஃபுல்லான வேரியஸான அழகான விஷயங்கள் எல்லாமே இருக்கான எல்லாமே ஒரு ட்ரீமாக தான் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்தை வந்து அதை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இப்போ ஒரு ஆர்மிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆத்தர் வந்து இல்லை ஆர்மிஸ் தான் சொல்கிறாங்க. பேட்டில் ஃபீல்டில் அதுவும் ஆர்மியில் உள்ள அந்த சோல்ஜர்ஸ் வந்து டார்க்னஸ் அப்போ சரியா. ஸோ அப்போது அவங்களுடைய கித்தன் கின்ஸை வந்து அன்னோயிங்காக ஒரு இக்னரன்ஸில் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவங்க நம்மளுடைய எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அசியூம் பண்ணி கொண்டுடுறாங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஓன் கித்தன் கின்ஸே வந்து ஆர்மிஸில் கிளாஷஸ்னால அதுவும் நைட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி எல்லாரையும் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ அவங்களுடைய கித்தன் கின்ஸ் இறந்து போயிடுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரீசன் வந்து லாஸ் ஆஃப் ரிலிஜியஸ் ஃபெய்த் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெமெடி அப்படின்றது வந்து என்னென்னா லவ் ஒன் அனதர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆத்தர் இந்த ஸ்டான்ஸாவுடைய செகண்ட் லைனில் சொல்லிட்டாங்க. அண்ட் இவ்வளோ தான் இந்த போயத்துடைய சம்மரி. ஸோ இப்போ நம்ம இந்த போயத்துடைய தீமை பார்த்துடலாம். ஸோ இந்த போயத்துடைய தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, தீம் ஆஃப் ஐசோலேஷன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஒரு தனிச்சு வாழ்கிற ஒரு லைஃப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, தனியாக தான் எல்லோரும் வாழ்கிறாங்க, ஏலியனேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் ஒரு நேச்சராகவே ஆகிட்டுன்றாங்க. அப்புறம் வந்து ஒரு சர்டனிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து எந்த மாதிரி இருக்குன்றத சொல்கிறாங்க. அப்புறம் ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னென்னா இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் தான். சயின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் ப்ராக்ரஸ் எப்போ ஏற்பட்டுச்சோ அப்போவுமே ரிலிஜியஸில் பீப்புளுக்கு ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் போயிட்டு லேக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அப்புறம் லவ். ஸோ லவ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ஆத்தர் வந்து இங்கே சொல்கிறாங்க. அண்ட் இக்னரன்ஸையும் வந்து நம்ம ஒரு தீமாக எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த போயத்தில் உள்ள தீம்ஸ். இப்போது இந்த டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பெசிமிஸ்டிக்கான ஒரு நோட்டும் ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுவும் ஒரு ஸ்மால் போயம் மூலமாக ஆத்தர் நமக்கு ஒரு விஷயத்தை வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க. அதுவும் அவருடைய
ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக, ஓகேவா? ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்பிரிட் அப்படின்றது வந்து இப்போ இல்லை அப்படின்ற அந்த இதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போது பீப்புள் மத்தியில் இருக்குது. ஒரு பெர்ப்ளெக்ஷன், ஒரு எந்த மாதிரினா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் வந்து எப்போ வந்து உருவாயிருக்கு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th சென்ச்சுரிலேருந்தே இந்த மாதிரி ஒரு விஷயம் பீப்புளோடைய மைண்டில் பரவிட்டுருக்கு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பீப்புளோடைய மைண்டில் ஒரு ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. லாஜிக்கலாகவும் ஒரு ரேஷ்னலாகவும் வந்து பீப்புள் எல்லோரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டார்வினிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற அந்த தியரி எப்போ வந்துச்சோ அப்போமே பயஸ் பீப்புள் எல்லாரும், அந்த கிறிஸ்டியன்ஸ் பிலீவிங் பீப்புள் எல்லாருமே வந்து கடவுள் பக்தியிலிருந்து விலகி தான் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பைபிள் அப்படின்றத வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு டிவைன் புக்காக கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் எப்போ மாடர்ன் சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்தாங்களோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நிறைய எவல்யூஷனரி ப்ராசஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்களோ. ஸோ இந்த ஒரு என்லெஸ்ஸான சீரீஸ் வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ரிலிஜனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா ஸ்மாஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வந்துட்டு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அதனால் ரிலிஜியன் அப்படின்ட்டு எடுக்கும்போதுல ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து வந்துட்டு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதில் ரிசர்ச்சர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுற விஷயங்கள் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சயின்ஸ் வந்து எப்போ வந்துச்சா அது வந்ததுக்கப்புறம் ரிலிஜனில் ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் போயிட்டு, ஏன்னா பீப்புள் எல்லோரும் ரொம்ப லாஜிக்கலாகவும் அண்ட் ரேஷ்னல் திங்கிங்காகவும் தான் இருக்காங்கன்றாங்க. ஸோ இதனால் க்ளூமியான சிச்சுவேஷன் இப்போ வந்திருக்குன்றாங்க. அண்ட் இந்த மாதிரி ஓவர் டெவலப்டான ஒரு விஷயம் உலகத்தில் எப்போ வந்துச்சோ பீப்புளுடைய மைண்டில் கன்ஃபியூஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு டிப்ரெஸிங்கான ரியாலிட்டிஸ் மட்டும்தான் இப்போது நம்ம கண்ணு முன்னால் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம வந்து அதை வில்லிங்காகவே அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோன்றத சொல்கிறாங்க. ஸோ அர்னால்டே வந்து ரொம்ப லேமன் பண்ணுறாரு. ஸோ அவர் எப்போ பிறந்தாரோ ஸோ அப்பத்துலேருந்தே அவர் வந்து ஒரு 2 வேர்ல்ட்ஸ்குள்ளே வந்து வாழ்ந்துட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணுது அப்படின்றத சொல்கிறாரு. ஏதோ டெட்டான ஒரு இது, இன்னொன்று எப்படின்னா ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு உலகத்துக்குள்ளே நான் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்றது வந்து அவருக்கே வந்து தோணுது அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப லேமன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து பேட்டில் ஃபீல்ட் சீனை வந்து ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ட்வைலைட் அப்போ சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அதுவும் எப்படின்னா ஒரு செமி டார்க்னஸ் ஏரியாஸில் வந்து அவங்க வந்து இக்னரன்ஸாக தன்னுடைய கித்தன் கின்ஸையே அந்த பேட்டில் ஃபீல்டில் கொண்டுடுறாங்க. எப்படின்னா அவங்க எனிமீஸ் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் அவங்க அந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்றாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு ரெமெடி வந்து சொல்கிறாரு. லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும், ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். ஸோ இது இருந்தால் போதும், இக்னரன்ஸை நம்ம துரத்தி வெளியில் போட்டுடலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெமேடியல் டச்சையும் ஆத்தர் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும், லவ் ஒன் அனதர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா பீஸ்ஃபுல் ஹாப்பினஸ் அப்படின்ற சொல்லப்படுற எல்லா விஷயம் வந்துடும், கன்ஃபியூஷன் வந்து நம்மளை விட்டு போயிடும்ன்றத ஆத்தர் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ரோபஸ்டிக் ஃபெய்த்தாகவே இல்லை, ஒரு எப்படின்னா ஆரோக்கியமான ஒரு ஃபெய்த் அப்படின்ட்டு வந்து இல்லை. ஸோ இது வந்து ஆப்சண்ட்டாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக வரும் அப்படின்ட்டு ஒரு இது சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ரெமெடியும் வந்து ஆத்தர் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த போயம் வந்து அர்னால்டுடைய பெஸ்ட் பொயட்ரி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இதில் வந்து ஆத்தர் நிறைய விஷயங்கள் எலிஜியக் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆத்தர் நிறைய இமேஜஸ் மூலமாக வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கார், அதுவும் நிறைய டைமென்ஷன் மூலமாக. அண்ட் இப்போ நம்ம இந்த போயத்தில் உள்ள சிம்பாலிசம் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆத்தர் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு. நேச்சரை தான் வந்து ஆத்தர் ஒரு சீனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காமான ஒரு டோவர் பீச்சை பற்றி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி வந்து உருவாகுது. ஸோ அதுவும் பொயட்டுடைய மைண்டில் அந்த ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. அண்ட் அந்த வேவ்ஸ் வந்து எப்படின்னா ஒரு என்லெஸ் மூமெண்ட்டாக வந்து இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுது. என்ன அப்படின்னா அது எப்போல்லாம் ரைஸ் ஆகுதோ வேவ்ஸ் வந்து அந்த பெபிள்ஸை வந்து ரோரிங் சவுண்டு மூலமாக தூக்கி ட்ரை லேண்டில் வந்து வீசுதோ ஸோ அப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வருது. என்ன அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயத்தை வந்து அந்த எப் அப்படின்ற அந்த வேவ்ஸ் வந்து உருவாக்குதுன்றாங்க. கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல மிடில் ஏஜஸில்
இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பிலீஃபே இல்லாத ஒரு மாதிரி தான் இருக்குன்றாங்க. sea of faith அப்படின்றது வந்து இப்போ ஒரு எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இதில் அழகாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்களை வந்து ஆத்தர் சொல்லியிருப்பார். மூன் லைட்டை பற்றி ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ல்டு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபால்ஸ் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ட்ரீம் வேர்ல்டில் வந்து எல்லா விஷயங்களும் எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இப்போது நம்ம கரண்ட் வேர்ல்டு வந்து எப்படி இருக்குன்னா ஹாப்பினஸோ இல்லை எந்த ஒரு விஷயங்கள் வாட் எவர் இட் இஸ், ஆனால் எல்லாமே வந்து ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு எம்டியாக தான் இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு லேக்கிங்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. எல்லா கம்ப்ளீட்டாக லேக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றாங்க. ஃபெய்த்தே இல்லை, அக்லியான வல்னரபிளான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது. வல்னரபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல பீப்புள் தங்களுடைய இக்னரன்ஸ் மூலமாக தன்னுடைய கித்தன் கின்ஸையை வந்து கொண்டுடுறாங்க பேட்டில் ஃபீல்டில் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அந்த வேர்ல்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நாலேஜை வந்து நிறையாவே அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த சயின்டிஸ்ட் வந்து நிறைய ப்ராக்ரஸை வந்து கொண்டு வராங்க. பட் எல்லாமே வந்து நம்மளுடைய மைண்டில் நிறைய கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயத்தை தான் வந்து இங்கே ரைஸ் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அந்த டார்க் நைட்டில் 2 ஆர்மிஸ் வந்து பேட்டில் ஃபீல்டில் எப்படி பேட்டில் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் sea of faith பற்றி ஆத்த சொல்லியிருக்காரு. அண்டு கேர்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல கேர்டல் வந்து வெயிஸ்ட்டுக்கு வந்து எப்படி ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி sea of faith அப்படின்றது ஒரு ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ sea of faith வந்து ஆத்தர் இங்கே சிம்பாலிக்கலாகவே வந்து சொல்கிறாங்க. அதுவும் கேர்டல் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து sea of faith வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு எம்டினஸ்ஸாக தான், ஒரு ஹாலோனஸாக ஃபில் ஆகி இருக்குது. ரிலிஜியஸ் ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இல்லாமே போயிட்டு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனிமீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அந்த வித்தியாசம் தெரியாமல் தன்னுடைய கித்தன் கின்ஸை பேட்டில் ஃபீல்டில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். டார்க்னஸ், இக்னரன்ஸ் ஆஃப் த பீப்புள், ஸோ அவங்களுடைய மைண்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எவல்யூஷன் தியரியை வந்து ஆத்தர் இந்த இதில் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெலன்கலியான விஷயங்கள், சேட்னஸ், ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இமேஜஸ்லாம் வந்து ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரீக்கில் உள்ள அந்த ஏன்ஷியன் ஆஃப் ட்ரமாட்டஸ், சோஃபோக்லிஸை வந்து இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் லேக்கிங்னஸ் ஆஃப் ஃபெய்த்தை பற்றி சொல்லியிருப்பாங்க.